ஓம் சாந்தி. நாம் நம்முடைய நடத்தையை மிக மிக ராயலாக வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நாம் தூய அன்னப்பறவையாக இருக்கும் ஆத்மா. நாம் சர்வம்ச தியாகியாக இருக்கும் ஆத்மா. இந்த விகார உலகத்தை சிவாலயமாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். விலை மாதர்களுக்கு கூட ஈஸ்வரிய செய்தியை கொடுத்து அவர்களுக்கும் நன்மை செய்வது நம்முடைய கடமையாகும். தந்தை தினந்தோறும் ஏதாவது ஒரு புதிய யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் தந்தையின் ஞானத்தை தாரணை செய்வதன் மூலம் சொர்க்கத்தின் உலகத்தின் மகாராணியாக ஆக முடிகின்றது. நாம் முயற்சி செய்வதன் மூலம் சிவாலயத்திற்கு செல்கின்றோம். நாம் சேவை செய்வதன் மூலம் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். இது படிப்பாகும். இந்த படிப்பு 21 பிறவிகளுக்கானதாகும். இங்கே நமக்கு உண்மை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. நாம் தூய்மையான சர்வ குணங்களிலும் நிறைந்தவராக இருக்கின்றோமா என்று நம்மை நாமே பார்க்கின்றோம். நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம், இப்போது நரகவாசிகளாக இருக்கின்றோம். மீண்டும் சொர்க்கவாசிகளாக ஆவதற்காக விகாரத்தை விட்டுவிடுகின்றோம். தந்தையை நினைவு செய்யும் பொழுது விகாரங்கள் விநாசமாகி விடுகின்றது. தந்தை நம்மை பூஜாரியிலிருந்து பூஜிக்கத்தக்கவர்களாக மாற்றுகின்றார். அதுவும் 21 பிறவிகளுக்காகும். இப்போது நமக்கு நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஈடுபாடு இருக்கின்றது. இங்கே தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். நாம் மகான் பாக்கியசாலிகள். இது ஈஸ்வரிய யஜ்யமாகும். நாம் நம்மை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்கின்றோம். இந்த சரீரம் அழியக்கூடியதாகும். ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்களாவோம். இந்த ஞானம் ஒரு முறைதான் கிடைக்கின்றது. தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். எவ்வளவு நேரம் எங்கு அமர்கின்றோமோ நம்மை ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம். ஆத்மாவாகிய நான்
இறைவனின் குழந்தையாக இருக்கின்றேன். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சொர்க்கத்தின் ராஜ்யம் நமக்கு கிடைக்கின்றது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அரை கல்பத்திற்கு பாவங்கள் பஸ்பமாகி விடுகின்றன. சிவத்தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பதால் எவ்வளவு நன்மை ஏற்படுகின்றது. நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். எவ்வாறு அன்னம் ஒருபொழுதும் கல்லை கிரகிப்பதில்லையோ, ரத்தினங்களை கிரகிக்கின்றதோ, அதுபோல் தூய அன்னப்பறவையாக நாம் இருப்பதால் நல்லதையே கிரகிக்கின்றோம். வீணானவை மற்றும் சக்திசாலியானவற்றை பிரித்து வீணானவற்றை நாம் விட்டு விடுகின்றோம். சக்திசாலியானதை நாம் நமதாக்கிக் கொள்கின்றோம். அப்பேற்பட்ட தூய அன்னப்பறவையாகிய நாம் பவித்திரமான சுத்த ஆத்மாக்களாகவும் நம்முடைய ஆகாரம், நடத்தை போன்ற அனைத்தும் சுத்தமாகி விடுகின்றது. எப்பொழுது அபபவித்திரத்தாவின் பெயர் அடையாளம் கூட சமாப்தியாகி விடுகின்றதோ, அப்பொழுதே எதிர்காலத்தில் புனிதமானவர் என்ற கிடைக்கின்றது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்கின்றோம். எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்தில் செல்லாமல் விஸ்தாரத்திற்கு புள்ளி வைத்து புள்ளியில் கரைந்து விடுகின்றோம். புள்ளியாகின்றோம், புள்ளி வைத்து விடுகின்றோம். ஆதலால் முழு விஸ்தாரமும் முழு வளையும் ஒரு நொடியில் கரைந்து விடுகின்றது மற்றும் சமயம் சேமிப்பாகி விடுகின்றது. நாம் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். புள்ளியாகி புள்ளியில் மௌலியம் ஆகிவிடுகின்றோம். சேவையில் மிக மிக சுறுசுறுப்பாக இருக்கின்றோம். எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ அதில் தனிமையில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். படிப்பில் ஆர்வம் வைக்கின்றோம். இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் பற்றின் கயிற்றை அறுத்து விடுகின்றோம். சப்தங்களை கடந்த நிலையில் இருப்பதற்கான பயிற்சி செய்கின்றோம். அபபவித்திரத்தாவின் பெயர் அடையாளத்தை கூட சமாப்தி செய்து புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தூய அன்னப்பறவையாக இருக்கும் ஆத்மா நாம். பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் வம்சத்தையும் தியாகம் செய்யும் சர்வம்ச தியாகி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள்.
ஓம் சாந்தி.